ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னடா இவ பேகை தூக்கிட்டு எங்கே கிளம்புறான்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கடந்த ஒரு 12 வருஷமாக இந்த மகளிர் தினத்தை ஃபோர்ட் இண்டியாவில் என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சிறப்பாக கொண்டாடினேங்க. பட் இந்த வருஷம் எங்களால் ஃபோர்ட் இண்டியாவில் கொண்டாட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த டைமில் என் ஃப்ரெண்டையாவது மீட் பண்ணலான்னு செம்பாக்கம் வரைக்கும் கிளம்புறேங்க. அதுதாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட். இப்போ தான் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்காக நடந்து போயிட்டுருக்கேன். தாம்பரம் போகிறதுக்கு பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபோர்டு கம்பெனி இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக செம்பாக்கம் வந்து இறங்கியாச்சுங்க. பஸ்ஸில் சரி கூட்டம். பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஃப்ரெண்டு வீடு. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட். இந்த சாய் விகாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃப்ரெண்டு வாடகைக்கு இருக்காங்க. 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. நானும் 3rd ஃப்ளோரில் இருக்காங்களே ஏறி இறங்க சிரமமாக இருக்குன்னு நினச்சேங்க. ஆனால் லிஃப்ட் வசதிலாம் இருக்குதுங்க. இங்கே 3rd ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்டோட வீடு. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். இப்போது மறுபடியும் அவங்க வீட்டில் இருந்து பக்கத்தில் மகாலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய கந்தாசிரமம் கோயிலுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த சைட் ரோடு வேற கிராஸ் பண்ணுவோம். ஐயோ, பஸ் வேற ரெடியாக நிற்கிது போலையே. ரோடை கிராஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு அதனால் ஷேர் ஆட்டோட தான் போயிட்டுருக்கோம். கோவில்கிட்ட போயிட்டு பார்க்கலாம். கந்தாசிரமம் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வர்றது. ஃப்ரெண்டு அடிக்கடி வந்திருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கும்னு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, அதான் இன்றைக்கி போகலாங்கிறத பிளான் பண்ணி வந்தோம். கோவில் உள்ளே என்ட்ராயிட்டோம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பஞ்சமுக விநாயகர் இருக்கிறாங்க, அவங்கள வணங்கியாச்சு. எந்த கோவிலுக்கு போனாலும் விநாயகரை தான் நம்ம முதல்ல வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆதி முதல் கடவுள் அவர் தான் சொல்லுவாங்க. அவரை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும். அடுத்ததாக புவனேஸ்வரி அம்மனை வணங்கணும். இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சாமிக்குமே அலங்காரம் அழகாக பண்ணியிருந்தாங்க. இது வீர சபேஸ்வரர் சுவாமிங்க. அடுத்ததாக கந்த சுவாமி, முருகர் இந்த அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இது பிரித்திங்கரா தேவி சாமிங்க. இந்த சுவாமி இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இந்த சாமி பேரில் இந்த கோவிலில் டெய்லி மார்னிங் 9 to 11 AM வந்து யாகம் பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கி அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் வெங்கடாச்சலபதி சுவாமி, அவருக்கு ஆப்போசிட்டில் வழக்கம் போல் சக்கரத்தாழ்வார், எல்லா சாமியுமே இருக்கிறாங்க. கூடவே ஐயப்பன் சுவாமியும் இருக்கிறாங்க. அப்புறமா துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க. அப்புறமா அன்னபூரணி சுவாமியும் இருந்தாங்க. இந்த கோவிலில் அன்னதானம் நடக்கிற இடத்துல அன்னபூரணி சுவாமியை வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா கோவிலில் சிவபெருமான் சுவாமியும் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் போன டைமில், அதனால் அவங்கள பார்க்க முடியல. அப்புறமா கடைசியாக ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வந்தோம். சாமி தரிசனம் சிறப்பாக கிடச்சிது. கோயிலை விட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த கோவிலை சுற்றி ஏகப்பட்ட செடிகள், மரங்கள் எல்லாமே வளர்க்குறாங்கங்க. பார்க்கவே ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓமவல்லி செடி, இந்த மாதிரி மூலிகை செடி கூட வச்சுருக்காங்க. அரளிப்பூ, வெள்ளை அரளி, அப்புறம் கத்தாழை செடி,
அரளிலேயே மஞ்சள் அரளி, சிகப்பு அரளின்னு ஏகப்பட்ட செடி வச்சுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி கூட இருக்குதுங்க. அதில் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. இப்போ செடி எல்லாமே நீட்டாக வரிசையாக அரேஞ்ச் பண்ணி இந்த பாத்தி கட்டின மாதிரி அழகாக தண்ணி போகிறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெள்ளை செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தின்னு ஏகப்பட்ட செடி வச்சுருக்காங்கங்க. இப்போ தான் நட்டு வச்சுருப்பாங்க போல். எல்லா செடியுமே இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக கோவிலை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் அப்படி அழகாக நட்டு வச்சுருக்காங்க எல்லா செடியுமே. கோவிலேருந்து வெளில வந்ததுமே லெஃப்ட் சைடு கார் விடுறதுக்குன்னே பார்க்கிங் ஏரியான்னு பெரிய கிரவுண்ட் மாதிரியே இருக்குதுங்க. அதுக்கு அப்புறமா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பைக் விடுறதுக்குன்னு நல்ல ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இடம் இருக்குதுங்க. செம்ம வெயிலுங்க. ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும்ல. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க? ஜிகிர்தண்டா, ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா, ஜில் ஜில், வேறு லெவல் தான். மெனு பாருங்க. ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம், ஜிகர்தண்டாவே ஓகேன்னு நினைக்கிறேன். நிறைய ஆர்டர் பண்ணேன். ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் இருக்குது. இங்கே ஃபேமஸே ஜிகிர்தண்டாலாம் போல போர்டு வச்சுருக்காங்க. நம்ம அதவே ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம நார்மலாக சாப்பிட்டா இங்கே ஸ்பெஷலாகவே நினச்சிக்கலாம். ஆனால் 2 ஜிகர்தண்டா வந்தாச்சு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குதா? குடிங்க குடிங்க. தரிசனம் முடிஞ்சு ஜிகர்தண்டாவையும் டேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக நானும் என் ஃப்ரெண்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சமைச்சு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததால் வெஜ்ஜு சாப்பிட்லான்ட்டு சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவர் 65 ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். காலையில் எந்திரிச்சையிலேருந்தே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு 12 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலே உமன்ஸ் டே எல்லா செலிப்ரேஷனையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வருஷம் இப்படி இருக்கிறோமே, கம்பெனிக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறோமே நினைக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் எல்லோரும் ஸ்டேட்டஸ் பார்க்கையிலையும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னடா, ஏன்னா போன வருஷம் இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெறிக்க விட்டுருந்தோம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்கல. கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரின்ட்டு இந்த டைமில் ஃப்ரெண்டையாவது மீட் பண்ணலான்ட்டு கிளம்பி வந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு போனது தான் எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு. இந்த கோவில் என்னவோ ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்கங்க, அந்த கோவில் நல்லா இருக்கும், எல்லா சாமியும் அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும், நீ கண்டிப்பாக வான்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது. போய் சாமி தரிசனம் எல்லாம் சிறப்பாக கிடச்சிது. பார்த்துட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாள் எனக்கே ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சுது. அந்த கோவிலுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக என் ஃபேமிலியோடு போகணும்னு நினச்சிருக்கேன். நம்ம சேனலோட இன்னொரு பார்ட்னரை இன்றைக்கி மீட் பண்ண முடியல. சம் பர்சனல் ரீசனால் அவங்களுக்கு இன்றைக்கி வர முடியல. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம சேனல் சார்பாக அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டாங்க. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.